சரிங்க, உங்கள் ப்ரோக்ராம் இல்லாமல் இருக்குமா? தங்கரிக்கிட்டது ஆமாம், வில்லுப்பாட்டு நட்சத்திரத்தை பொறுத்து ஒரு வில்லுப்பாட்டு படம் இல்லைங்க. அது நாங்களே சொன்னேன், எப்படி நீங்கள் பார்த்துட்டு வாங்க வில்லுப்பாட்டு எப்படி. தெய்வமே தந்த ஊரு கிட்ட கை காலம் போடு காலம் போடு காலம் போடு வந்தருள் பயாவியானவரே மக்கள் மனங்களிலே இதமாக செய்தி சொல்ல மக்களை மனங்களிலே இதமாக செய்தி சொல்ல வரம் தர வேணுமையா மண்ணிலே வளங்கள் தந்து எம்மை எல்லாம் வாழ வைக்கும் மண்ணிலே வளங்கள் தந்து எம்மை எல்லாம் வாழ வைக்கும் இந்த சொல்லுக்குள்ளே வந்திடுமையா இந்த சொல்லுக்குள்ளே வந்திடுமையா தூயாவியானவரை எங்கள் மீது நீ பொழிய தூயாவியானவரை எங்கள் மீது நீ பொழிய நேரத்தை பார்த்திடுமே உலகத்தின் பாவங்களை பொம்ம வந்த ராஜன் உலகத்தின் பாவங்களை பொக்க வந்த இயேசுராஜன் உலகத்தின் பாவங்களை பொக்க வந்த இயேசுராஜன் சத்தியம் சொல்லிடவே சத்தியம் சொல்லிடவே கொஞ்சம் ஹவுலிங் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோ. தேங்க்யூ. அருமையான தேவச்சனமே, என்னம்மா ஸ்டார்ட் பண்ணுமா? வில்லுப்பாட்டில் என்னுடைய வெலா பாட்டு அப்பப்போ எடுத்து கொடுத்தா தான் நம்ம ஸ்டெடியா நிற்க முடியும். சொல்லுமா. அதாங்க, விண்ணிலே அற்புதம்னு சொல்லிட்டீங்க, மண்ணிலே அற்புதம், ஆமா, பெண்ணிலே அற்புதம், உன்னிலே அற்புதம், எண்ணிலே அற்புதம். அடடா, விண்ணிலே மண்ணிலே பெண்ணிலே உன்னிலே எண்ணிலே அற்புதம். 1 2 3 4 விண்ணிலே மண்ணிலே பொன்னிலே உன்னிலே அற்புதம். மைக் ஆன். விண்ணிலே மண்ணிலே பெண்ணிலே ஊனிலே எண்ணிலே விண்ணிலே மண்ணிலே பெண்ணிலே உன்னிலே எண்ணிலே அற்புதம். போடுங்க போடுங்க, விண்ணிலே மண்ணிலே உன்னிலே அற்புதம். விண்ணிலே மண்ணிலே பெண்ணிலே உன்னிலே எண்ணிலே அற்புதம். பாடுங்க பாடுங்க, விண்ணிலே மண்ணிலே அற்புதம். இந்த அற்புதம் ஃபர்ஸ்ட் எங்கெங்க வருது? நட்சத்திரம் விண்ணிலே தோன்றிடுச்சா இல்லையா? ஓ, அதான் அற்புதமா? அது அற்புதம் இல்லையா? டெய்லியும் தான் தோன்றுது. ஆடாடாடாடா, டெய்லி தோன்றது சாதா நட்சத்திரம். இது தேவனுக்காக பிரத்யேக மட்டுமா. படிமா வசனத்தை படிச்சாதான் எல்லாம் நம்புறாங்க. ஆமா, வசனம் சொல்லுது அது தோன்றின நட்சத்திரம். ஸ்பெஷல் டியூட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, இயற்கை ஸ்பெஷல். அந்த நட்சத்திரம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அது பல்லாயிரம் மடங்கு சூரியனை விட பெருசு. ஆமா, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, படிமா மத்தேயு 2:2.
யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அப்போ அழகா கிழக்குல அடடடடா அருமையா தோன்று நட்சத்திரம். ஆமா, இப்போ யோசித்து பாருங்கள், இந்த நட்சத்திரம் ஒரு அழகான வேலையை செய்ய ஆண்டவரால் அனுப்பப்பட்ட நட்சத்திரம். இது சாதாரண நட்சத்திரம் அல்ல. யோசித்து பாருங்கள், இந்த குழந்தை பிறக்கும் பொழுது இந்த நட்சத்திரம் தோன்றிட்டு அதனால பார்க்க வந்தோம் அப்படின்னு வான சாஸ்திரிகள் மூலம் அழகாக இது எடுத்து உரைக்கப்பட்டது நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் நினைக்கிறோம் அந்த 3 சாஸ்திரிகள் என்று. ஆனால் 3 சாஸ்திரிகள் சொன்னால் அவனோ ஏரோது கூட சேர்ந்த, நல்ல கவனிங்க, ஏரோது கூட சேர்ந்த நகரத்தார் முழுவதும் கலங்கினார்கள்னா 3 பேரையும் சொல்லி கலங்க முடியாதுன்றது ஒரு காரியம். அப்போது ஒரு 300 பேர் வந்து அப்படி சொன்னால் அப்போ கலங்குவாங்க. ஓகேவா? அப்போ என்ன 300 பரிசா எடுத்துட்டு வந்தாங்க? பரிசு 3 தான். அப்போ ராஜாவும் 3 தானே? அப்படிதான் நம்ம நினச்சிக்கிறோம். போட்டுக்குதா 3 ராஜாக்கள் கேஷ் பேட் வந்தாங்கன்னு போட்டுருக்குதா? இல்லை, நம்மளே அது சொன்ன காரியங்கள் தான். அப்போ இவ்வளோ வருஷம் நம்ம ஏமாந்து போயிட்டோமா? இதெல்லாம் ஏமாந்து போக வேண்டிய அவசியமே 100 பேருக்கு ஒருத்தர் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி வச்சுக்கலாம். ஆனால் பாருங்கள் அருமையான தேவச்சனமே, இது எவ்வளவு மங்கள காரியம் தெரியுமா? உல்டாவான மங்களம். என்ன உல்டாவான மங்களம்? இங்கே தான் ட்விஸ்ட். ஆமாம், இது என்ன உல்டாவான மங்களம்னா, குழந்தை பிறக்கிறது எல்லா வீட்லையும் எப்படிங்க மங்களமான காரியம். அது வளர்ந்து பிறந்து இறந்துச்சுன்னா அது அமங்கலமான காரியம். ஆனால் இங்கே பிறந்தது மாட்டுத் தொழுவத்தில் அமங்கலமான காரியம். ஆனால் அது முடிவோ மங்கள மரணம். அது முடிவோ மங்கள மரணம். என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அமங்கலத்தையும் போக்க வந்த கிறிஸ்மஸுங்க. என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அமங்கலத்தையும் போக்க வந்த சிலுவை என்பது மங்கள மரணம். பிறக்கும் பொழுது குழந்தை சிரஞ்சீவியா இருடா, நன்ன சிரஞ்சீவியா இருடான்னு தான் வாழ்த்துவார் நம்ம தமிழில். ஆனால் இந்த குழந்தையை அப்படி வாழ்த்த முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த மங்களத்தை யாருக்கு கொடுத்துட்டாரு? அதி மங்களக்காரனே. ஆமால, ஆதி மங்கள ஆதி மங்கள ஆதி மங்களக்காரனே, ஆதி மங்கள ஆதி மங்கள ஆதி மங்களக்காரனே, ஆதி மங்களக்காரனே, துதி தங்கிய பூரணனே, ஆதி மங்களக்காரனே, துதி தங்கிய பூரணனே, நரர் வாழவின் துறந்தோர் ஏழையால் பிறந்த மண்ணுக்காரனே, ஆதி மங்கள ஆதி மங்கள ஆதி மங்களக்காரனே, ஆதி மங்கள ஆதி மங்கள ஆதி மங்களக்காரனே. வில்லுப்பாட்டில் இந்த மங்களத்தை சொல்லிட்டோம். விண்ணிலே அந்த அற்புதமான மங்கள காரியம் மேலிருந்து வந்தது நமக்காக. விண்ணிலே அற்புதம், அது மண்ணிலே அற்புதம், பெண்ணிலே உன்னிலே எண்ணிலே எத்தகையான அற்புதம் பார்க்க போறோம். பாருமா, அந்த விண்ணிலே தோன்றின நட்சத்திரம் எத்தகைய அற்புதமான நட்சத்திரம். நட்சத்திரத்துக்கு உயிருக்குதாங்க இல்லை, ஆனால் செஞ்ச காரியம்லாம் உயிருக்கிறவங்க கூட அப்படி செய்ய மாட்டாங்க. அந்தந்த மாதிரி காரியம்லாம் நட்சத்திரம் செஞ்சது. சொல்லுமா. அதாவது காத்து கொண்டிருந்த நட்சத்திரம். காத்து கொண்டிருந்த நட்சத்திரமா? நட்சத்திரம் காத்து கொண்டு இருக்குமா? இப்போ ஏதாவது நட்சத்திரம் தோன்ற போது நம்ம தான் காத்துட்டு இருப்போம். ஆமா, ரொம்ப வருஷமா காத்துட்டு இருந்தோம். ரீசெண்டா சூப்பர் நோவான்னு ஒரு நட்சத்திரம் தோன்றதுக்கு எவ்வளவோ வருஷம் காத்து கொண்டிருந்தோம். நட்சத்திரம் மனுஷனுக்காக காத்துமா? காத்துச்சே. தோன்றின நட்சத்திரம் வழி நடத்தின்னு வந்த உடனே இவங்க என்ன பண்ணிட்டானுங்க, ஞானவான்கள் அல்லவா, ராஜா எங்கங்க போற பாரு. பாப்பா சொல்லு, ராஜா எங்க போறப்பாரு? அரண்மனையில. ஆப்பா, குழந்தைக்கு கூட தெரியுது மாதிரி ராஜா எங்க போறப்பாரு? அரண்மனை. அப்ப அந்த 3 நாயும் எங்க போயிட்டாங்க? அரண்மனைக்கு போயிட்டாங்க. அரண்மனைக்கு போயிட்டாங்க. காத்து கொண்டிருந்த நட்சத்திரம். இன்னைக்கு உங்களை தான் ஆண்டவர் பைபிளில் தமது ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் நட்சத்திரங்களாகவும் வைக்கிறார். ஆனா நமக்கு காத்து கொண்டு இருக்க முடிகிறதா? முடியுதா? எங்க டைம் இல்ல இப்பலாம். ரொம்ப டைம். என்ன டைம் சொல்லிட்டே இருக்கீங்க? ஐயோ, டைம் இல்லையா? டைம் இல்ல. காத்து கொண்டிருந்த நட்சத்திரம் காத்து கொண்டே இருக்கிறதா பாவிகளா? ஞானவான்களே, நிதானம் இல்லாத ஞானவான்களே. புரியுதுங்களா? என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா? ஞானவான்களே
நிதானமே இல்லாத போயிட்டீங்களே ஞானவான்களே. என்னை அழகா அம்போன்னு வெளியே விட்டுட்டேன். நான் தான் உங்களுக்கு வழி காட்டினேனே. நீங்கள் காடு வழியில் நடந்து வந்தீர்கள், மலை மேடுகளை தாண்டி வந்தீர்கள், வழி காட்டினேன் அல்லவா? நீங்கள் திருடர் கையில் இருந்து அகப்படாமல், நீங்கள் மோசமான மிருகங்களுக்கு அகப்படாமல், என் மன்னவனுக்கு கொண்டு வருகிற அந்த மதிப்பான பொருள்களை நீங்கள் எங்கவும் விட்டு விடாமல் பொன் வெள்ளி தூபகர்கத்தை எவ்வளோ அழகா கொண்டு வந்தீங்க ஐயா. அது வரைக்கும் உங்களை வழி நடத்தின வந்த நான் குழந்தையிடம் கொண்டு போக வழி நடத்த மாட்டேனா? சொல்லுமா. முன் சென்ற நட்சத்திரங்கள். இந்நாள் வரை உங்களுக்கு முன்னே செல்கின்ற நட்சத்திரம் அம்மா. முன் சென்ற நட்சத்திரத்தை மறக்க கூடாதுங்க. அது முன் சென்ற நட்சத்திரம், முன் சென்ற நட்சத்திரம், முன் சென்ற நட்சத்திரம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பார்த்தோம்னா ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. பாத்தீங்களாங்க எவ்வளவு அழகா. சொல்லுமா. ஆமா, இப்படி முன் சென்றுச்சு. அது கரெக்டா எப்படி அங்க போச்சு? கரெக்டா எப்படி இயேசு சுவாமி பிறந்த முன்னாடிலாம் என்ன நம்மளுக்கு பின் லொகேஷன் மேப் இதெல்லாம் இருந்துச்சு. ஆமா இல்ல, இப்பெல்லாம் ஜிபிஎஸ் இருந்துச்சு அதுக்கு. என்னப்பா இப்பெல்லாம் கூகுள் மேப் இருக்குது. அது கூட ராங்கான ரூட் தான் காட்டுது. ஆமா, ரொம்ப கரெக்டு தான். சில சமயத்தில் ரொம்ப ஏடாகூடமா காட்டுது. ஆனா இங்க பாருங்க, இதையெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு கேள்வி கேட்டுறோம், கழுத பேசுமா? ஏதேன் தோட்டத்தில் பாம்பு பேசுமா? இது கார்ல போட்டு பாருங்க. ஏய் சி இருப்ப யூட்டன் அங்க இது பேசுது. இது பேசுறதை நம்புகிற நாம அது பேசுனது என்று வேதத்தில் போட்டா ஏன் நம்ம மாட்டேங்கிறோன்னு தெரியலங்க. அட கட்டுக்காதங்க, பைபிள் இருக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறோம். இல்ல நம்மளே நம்ப மாட்டோம். இப்போ அந்த நட்சத்திரமா நல்ல வேலை அதுக்கு உயிர் இல்ல. மனுஷன் மாதிரி உயிர் இருந்துச்சுன்னா என்னைய பாருப்பா, நான் தான் ஸ்டாரு, எனக்கு லைட் வேணும், எனக்கு கார் வேணும், 10 ஆடியன்ஸ் வேணும், எல்லாரும் என்னைய பார்க்கணும். ஆமா, ஸ்டாருங்க இப்ப அப்படித்தானே இருக்கிறாங்க. ஆமா, இன்னைக்கு ஊழியக்கார நிலைமையும் சினிமாக்கார நிலைமையும் ஒன்னாய் போச்சு. இவாளுக்கு என்ன தேவைப்படுதோ அதுதான் அவளுக்கும் தேவைப்படுது. ஆனால் இந்த மண் நாகர்கோவில் மண், இந்த ஸ்டாரா ஜொலிச்ச எத்தனை மிஷினரிமார்கள் பார்த்தீங்களா? இங்கேயே பார்க்கும்போது அவங்க பண்ணுறதுல பார்த்து நம்மளுக்கே பக்குனாகி போச்சு. இல்லை, எவ்வளவு அழகாய் தோன்றினவர்கள். உண்மையாலே நட்சத்திரம்னா நீ கொடுத்த வேலையை அழகாய் செய்து. சொல்லுமா, அது வழிகாட்டின நட்சத்திரம். ஆமாங்க, உண்மையான ஸ்டார் நீங்க. ஆண்டவர் சொல்லிட்டார், அப்ப நீங்க வழிகாட்டுகிற ஸ்டாரா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ ஜொலிச்சிட்டோ இருக்கணும், கரெக்டான வழியும் பார்க்கணும். கரெக்ட்டுங்க. மற்றவர்களுக்கு வழிகாட்டியாய் நம்ம இருக்கணும். மற்றவங்களுக்கு வழிகாட்டியாய் இருக்கணும். ஆமாங்க. இந்த வழிகாட்டுன்றத வாயிலேயே சொல்லாம அன்னை தெரேசா செஞ்சாங்க பார்த்தீங்களா? இல்லை, வாய் திறந்து என்னைக்காவது ஒரு நாள் அவங்க வில்லுப்பாட்டு பாடியிருப்பாங்களா? அல்லது பெரிய பெரிய ஸ்டேஜில் போய் மதர் தெரேசா now I am going to preach about ஏதாவது பண்ணாங்களா? அவங்க நோபல் பிரைஸ் வாங்கினதுக்கே எதுவும் சொல்லல. நோபல் பிரைஸை வாங்கி அந்த அம்மா ஜோபில போட்டு வந்துட்டாங்க. பாத்தீங்களாங்க? இது நோபல் பிரைஸ் அன்னை தெரேசா ஒன்னா அதை கொடுத்தாங்க, நோபல் பிரைஸை எடுத்து ஜோபில போட்டு நன்னு வந்துட்டாங்க. நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம்னு சொல்லிட்டு எந்த ஒரு செயலும் செய்யாதபடி இல்லாம மதர் தெரேசா போல நம்மளும் வாழும் பொழுது ஆண்டவருக்கு நல்ல இப்போ நாங்க பாட போற ஒரு பாடல அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். மதர் தெரேசா அந்த சின்ன குழந்தைய பார்த்து கண்மணி கண்வளரா, எவ்வளோ அருமையான பாடல்ல என் மனைவி பாடுவாங்க. சர்வீஸரா பண்ணாங்க இல்லையா? இப்போ அதே வாயில கண்மணியே நீ கண்வளராய், எவ்வளவு அழகான விண்மணி. அந்த விண்மணி எத்தனை அழகாய் நமக்கு தோன்றி எத்தனை அழகாய் காட்டினது. இந்த 2025 உங்கள் வழிகள் மாற வேண்டும். ஆமா,
ஏன் தெரியுமா? வழிகாட்ட பிறக்கப்பட்ட நீங்க பிறக்கத்தான் உங்களுக்கு ஸ்லாக்கியம் தவிர மறிக்க உங்களுக்கு என்றுமே இல்லை. இந்த வழிகாட்டுதலை யாரையா சொல்லியிருக்கீங்களா? பிறக்கத்தான் ஸ்லாக்கியம் எனக்கு, ஏங்க மறிச்சிருவோம் இல்லை அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை 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 இல்லை, மறிக்க இன்னுமே இல்லை. ஏன்னா நம்ம நித்தியமா நம்ம அவரோடு வாழ போகிறோம். இந்த உடம்பு போயிடும், ஆனால் மகிமையின் சரீரமாய் என் தேவனோடு யுகமாய் வாழ போகிறோம். இப்போ பாட்டுக்கு போகலாமா? அருமையான பாடல். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகான பாட்டு இல்ல? உண்மையா இயேசு தூங்கிட்டு இருப்பாரா? ஆமா, நம்மளுக்கே தூக்கம் லைட்டா வந்துச்சு. ஓஹோ, அவ்வளவு அழகா பாடினாங்க. ஆமாங்க, யோசித்து பாருங்க. நம்ம வீட்டில் நம் தாய் எவ்வளோ அழகா, எவ்வளோ அன்பா, எப்படி அழகா வளர்க்குறாங்க. இந்த தாய் மதர் என்று சொல்லக்கூடிய மதர் திரேசாவும் எத்தனை காரியங்கள், எவ்வளவு குழந்தைகள், எவ்வளவு அனாதைகள், எவ்வளவு தொழுநோய்கள். யோசித்து பாருங்க. அப்பதான் அதுதான் ஸ்டாரா ஜொலிக்கிறதா? அதுதான். பின்ன நான் ஏதோ 5 ஸ்டார், ஹாலிவுட் ஸ்டார், கோலிவுட் ஸ்டார், இங்க தொங்குற ஸ்டார் எல்லாம் பாருங்க. இது எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிசிக்கல் ஸ்டார். ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆண்டவர் இந்த இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்த்தீங்கன்னாலே நல்லா தெரியும், அதிலெல்லாம் வாங்கி கட்டி தொங்க விட்டோம். ஆனால் ஏசப்பா சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, கனி உள்ள வாழ்க்கை. ஒருத்தரை சுஜினையாவை நீங்க அவர் நல்ல ஐயரா கெட்ட ஐயரான்னு பார்க்கணும்னா அவர் கனி கொடுக்கிறவரான்னு பாரு. ஜான் கில்பர்ட் ஐயா அருமையா இருக்கிறாரு. அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியாக இருந்துட்டு நல்லது மட்டும் நச்சுக்குன்னு செஞ்சுட்டு போயிடுறாரு. அப்போ அவர் கனி கொடுக்கிறவரா இருக்கிறாரா பாரு. சாம் ராஜ்குமார் வெறும் வில்லு பாட்டு மட்டும் பாடிட்டு லொல்லு பாட்டு பண்றவரா இருந்தா விட்டுடு அவரை. அவர் கனி கொடுக்கிறவரா பாரு. கிறிஸ்மஸ் ட்ரீல வாங்கி மாட்டுறது கிஃப்ட், கிஃப்ட் ஆப்ரேட் ஆகும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவன் கிஃப்ட் ஆப்ரேட் ஆவாருன்னு ஏமாந்து போயிடாத தம்பி, அவனுக்கு கனி இருக்குதான்னு பாரு. ஏன்னா
அந்த கனியெல்லாம் பத்தி சொல்லிடலாமாங்க? சொல்லு சொல்லு, சூப்பர், சொல்லு பார்க்கலாம். ஆவியின் கனியோ, ஆவியின் கனியோ அன்பு, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நெடிய பொறுமை, நெடிய பொறுமை. நிடிய இல்ல, நீடிய இல்ல, நிறைய பேருக்கு நெடிய பொறுமை தானே இது. எவ்வளவு ரிச்சர்டு கேட்டுக்கோப்ளே. ஆமா, இல்ல நீடிய பொறுமை அது. இல்ல இல்ல இல்ல, நெடிய பொறுமை சொல்லு. ஏங்க அது நீடிய பொறுமைங்க? இருக்கிற ரமேஷுக்கு சுரேஷுக்கு கூட தான் பொறுமை இருக்குது, அவனும் தான் பொறுமையா இருக்கிறான். ஆனா பொறுத்தது போதும் பொங்கி எழுன்னு அவன் எழுந்துருவான். நீங்க அங்கதான் இந்த வசனம் நீடிய பொறுமை ஆரம்பிக்கணும். பொறுத்தது போதும் பொங்கி நீங்க இழப்படாது. அது எப்படி முடியும்? அதுக்கு தான் வழிகாட்டின நட்சத்திரம் பொறுமையா காத்துருந்துச்சு. பொறுத்தது போதும். நீங்க உள்ள உட்காந்து நல்லா சாப்பிடுறீங்க, ஏறாது கொடுக்குறது, ஏறாது கண்ணிங்க பிளான் பண்றான், அங்கெல்லாம் உட்காந்து நிற்கிறீங்க. நீங்க பேசாத ஏறாதுகிட்டே மாட்டி சாவுங்கடா அப்படின்னு அந்த நட்சத்திரம் ஓடலைங்க. கரெக்டா பொறுமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் படிமா, சந்தோஷம் தர நட்சத்திரங்க. சந்தோஷம், பொறுமை, நீடிய பொறுமைக்கு அப்புறம் அதை விட்டீங்களா மிச்சத்தை. நீடிய பொறுமை, சாந்தம், நீடிய பொறுமை, அப்புறம் சாந்தம், சாந்தம், தயவு, தயவு, இச்சையடக்கம். ஏன்னா இப்ப மீடியா வேர்ல்டா பார்க்கறதெல்லாம் அசாத்தியத்துணுதே. இது எங்கேயோ போகுது. எங்கே போல, சாண்டினா தான். பாப்பா வரும் அழகா, டாடி டாடி ஒன்லி 49 rupees ஆர்டர் பண்ணவா? அது வெறும் 49 தானே? இல்லை, அது முன்னாடி 144 இருந்துச்சு, அதை மறந்துட்டு நைஸாக வெறும் 49 எடுத்து வந்து காட்டுது. ஆமாம், யாருக்கு ஆசை இல்லைங்க, எல்லாத்துக்கும் ஆசை. அதுவும் ஒருத்தர் சொல்கிறார் எல்லாத்துக்கும் ஆசைப்படுன்னு. ஆனால் யோசித்து பாருங்க, வேறு ஒரு ஆசை இல்லை ஏசுராசா உம தவிர அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையா அப்படியா? சர்ச்சில் அழகாக பாடுவாங்க, வேறு ஒரு ஆசை இல்லை ஏசுராசா உம்மை தவிர, உம்மை தவிர. சாத்தான் கேட்கும், ஏமா எஸ்ஸரமா என்ன அட 1 hour கம்னு கடை சாத்தானே, பொய்யா? என் ஆசை எல்லாம் கொஞ்சம் சென்னை சில்க்ஸ் தானே, எல்கேஎஸ் தானே, ஹரி நாடார் சொல்லு தானே, ஹாரிஸ் நாடார். ஆமா, என் ஆசை எல்லாம். ஐயோ, ஆண்டவர் சொல்றாரு, கண்ணா இங்க வா, பொண்ணும் வள்ளியும் என்னது, உன் எல்லாத்தையும் உனக்கு அரங்கள் பூட்டி அலங்கரித்து உன்னை அத்தன் மனவாட்டியாக்கின மணவாளன் நான். நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியும் தேட இருப்ப என்றால் நீ உண்மையான வழிகாட்டுகிற நட்சத்திரமாய் இருப்பாய். அதான் வழிகாட்டுற நட்சத்திரம். ஆமா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியும். மத்தேயு 6:33 என்ன சொல்லுது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுங்கள். ஆனா நம்ம சாப்பாடுக்கு தட்டு எடுக்கிறோம், தட்டுகளை என்ன போடணும்? சாப்பாடு போடணும். ஆனா நம்ம முழுசா ஊர்க்கா வச்சுக்கிறோம். ஒரு சின்ன பாட்டில்ல கொஞ்சம் ஒயிட் ரைஸ், அது லேசா அப்படி எடுத்து வச்சுன்னு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இது எந்த ஊர்ல சாப்பிடுறாங்க? ஐயோ, எந்த ஊர்லயும் இல்லை, எல்லா ஊர்லயும் எல்லா மக்காவும் மக்கா அது வாங்கிட்டே, அதோ இது வாங்கிடுறேன், தோ அது வாங்கிட்டே அது வாங்கிடுறேன், இச்சை அடக்கம் இல்லை. ஏனென்றால் தட்டு ஃபுல்லா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியும் தேடும். ஊர்க்கா மாதிரி சைடில் ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். நீ முதலாவது உலகத்தின் ராஜ்யத்தையும் அதன் பணத்தையும் அதன் காரியத்தையும் சேர்க்கும் பொழுது தேவன் முன்பு வராது, மற்றது எல்லாம் முன்பு வந்தது. அருமையான தேவச்சனமே, அடுத்தது பாருமா, வேலையை சரியாய் செய்து முடித்த நட்சத்திரம். வேலையை சரியாய் செய்து நட்சத்திரம் முடிச்சிருச்சுங்க. இப்ப நாங்களும் வில்லுப்பாட்டை முடிக்க போகிறோம். அப்படி என்ன வேலை செஞ்சுது? ஃபர்ஸ்ட் வேலை ஆயர் அங்க உட்கார்ந்தா இவங்க முடிக்க மாட்டாங்கன்னு ஆயர் இங்க வந்து உட்கார்ந்துட்டார். டைம் ஆகி போயிந்தே தம்பி என்ன கேக்குறாரு? ஏதோ வேலை செஞ்சு முடிச்சிருந்தீங்களா, அப்படி என்ன வேலை செஞ்சு முடிச்சுது? ஆடாடாடா, ஐயோ என்ன பொசுக்குன்னு இப்படி கேட்டு போட்டாப்புல. நாங்க போய் வழிகாட்டுச்சு, முன்னாடி நிக்குது, பொறுமையா இருக்குது. நீ இப்ப என்ன வேலையை முடிச்சிட்டு இங்க போதுன்றியே? என்ன வேலையை முடிச்சது? பாருங்க, அண்ணா தான் நட்சத்திரம், அண்ணா தான் ஏசு காட்டினேன், நான் தான் ஏசு காட்டினேன், இங்க பாரு போஸ்டர் பாரு ஃபிளெக்ஸ் பாரு, நான் தான் அப்படி என்று அதை சொல்லாமல்
தன் வேலையை நீ சொல்லுமா, எப்படிலாம் முடிச்சது சொல்லுமா. அது கரெக்டா கூட்டிட்டு போச்சு, ஆ கரெக்டா இங்க தான் காமிச்சிச்சு, அதுக்கப்புறம் மறைஞ்சிருச்சு. நம்ம ஆளுங்க ஸ்ட்ரெயிட்டா கூட்டிட்டு போய் குழியிலே தள்ளி விட்டுருவானுங்க. ஐயோ, ஆனால் குழியில் விழுந்தவர்களை தூக்கி எடுத்து ஐயோ அந்த குழந்தை இதுதான் பாருங்கள் என்று நட்சத்திரம் காமிச்சது. இன்னைக்கு நாகர்கோயில்ல தான் இந்தியாவிலே அதிக நட்சத்திரம் தொங்குது பாத்தீங்களா. அப்படியா? எங்க திரும்பினாலும் நட்சத்திரம் நட்சத்திரம். ஆமா, நான் கூட வர வழியில பார்த்தேன். எங்க திரும்பினாலும் நட்சத்திரம் நட்சத்திரம். சரி 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 சரி. கேள்விப்பட்டேன், யாரோ லட்சக்கணக்கில் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி இருக்கிறாங்களாமா வீட்டுக்கு. லட்சக்கணக்கிலையா? ஆமா ஆமா ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். ஐயோ, ஆனால் நல்லா கேளுங்க, இந்த நட்சத்திரம் செஞ்ச வேலையை அழகாய் முடித்து. அப்ப நம்மளும் யாருக்கும் ரொம்ப எல்லாரும் சொல்லி காமிக்காம ஆண்டவர் நமக்குள்ள வச்சிருக்கிற ஜொலிப்ப. ஆமா, அப்போ ஜனத்துக்கு காட்டணும் இல்லையா, இவர் யாரு பொதுவான சாமின்னு. சாமி நம்ம சாமி, சாமி சாமி, சாமி பொதுவான சாமி, இயேசு சாமி பொதுவான சாமி. சாமி 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 பொதுவான சாமி, இயேசு சாமி பொதுவான சாமி, சாமி பொதுவான சாமி, இயேசு சாமி பொதுவான சாமி. எளியவர்க்கும் செல்வமுள்ள செல்வந்தக்கும் வேண்டிய சாமி பொதுவான சாமி, இயேசு சாமி பொதுவான சாமி. இந்த சாமியை காட்டுற நட்சத்திரம் இயேசு பிறந்ததொரு குடிசையிலே, ஏழங்களோட மத்தியிலே, நல்லா நினைச்சு பாரு புத்தியிலே, அவர் இருக்காரு உன்னோட மனசிலே. சாமி பெற்ற சாமி இல்ல, தண்ணி இல்ல, மனுஷனால வந்தவங்க சரி எதுக்கு புரியலையா. மனுஷனாக மனிதரையே வந்த மகாராஜோட மாணவனுக்கு தெரியலையா. சாமி நம்ம சாமி, சாமி 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 நம்ம சாமி, சாமி இயேசு சாமி, சாமி பொதுவான சாமி, இயேசு சாமி பொதுவான சாமி. எளியவர்க்கும் செல்வமுள்ள செல்வந்தர்க்கும் வேண்டியன தந்துவிடும் சாமி பொதுவான சாமி, இயேசு சாமி பொதுவான சாமி. அடிதடி சந்தையுள்ள பூமியிலே அந்த
வாயிருக்க சொல்லி வந்தவரு சொன்னதெல்லாம் சொன்னபடி நிற்கையிலே சொன்னதெல்லாம் சொன்னபடி செஞ்சவரு நேசத்தோடு பாசமுடன் நித்தமும் வாழவே அழைத்திடம் வேணுமையா கள்ளங்கபடமில்லாத குழந்தைய சாமி நம்ம சாமி சாமி இயேசு சாமி சாமி நம்ம சாமி சாமி இயேசு சாமி சாமி பொதுவான சாமி இயேசு சாமி பொதுவான சாமி ஏழை எளியவர்க்கும் செல்வமுள்ள செல்வந்தர்க்கும் வேண்டியதை தருவதற்கும் வேண்டாததை எடுப்பதற்கும் சாமி பொதுவான சாமி இயேசு சாமி பொதுவான சாமி கதம் தம் கதம் தோ தனக தன தோ தனக தன தோ சாமியே நம்பு நம்பு அவர் வரவே நம்பு நம்பு சாமியே நம்பு நம்பு அவர் வரவே திம்பு திம்பு வேறாயா வம்பு நம்பு எல்லாம் இங்கே அன்பு அன்பு வேறையா வம்பு நம்பு எல்லாம் இங்கே அன்பு அன்பு சாமியே நம்பு நம்பு அவர் வரவே திம்பு திம்பு சாமியே நம்பு நம்பு எல்லாம் இங்கே அன்பு ஹalleluya சாமி நம்பு நம்பு அவர் வரவே தெம்பு தெம்பு வேண்டாம் நாகர்கோவிலிலே வம்பு தும்பு எல்லாம் இங்கே அன்பு அன்பு. நட்சத்திரத்தை பற்றின அருமையான சுவிசேஷத்தை கேட்டீங்க. எங்கள் வில்லுப்பாட்டை இனிதாய் நாங்கள் முடிக்க விருப்பப்படுகிறோம். ஒரே ஒரு வசனத்தை சொல்லிடலாமாங்க? சொல்லுமா சொல்லுமா. வெளிப்படுத்தின விசேஷம், வெளிப்படுத்துற விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது என்ன சொல்லுது? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ கனியை ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம இந்த உலகத்துல எவ்வளோ பாடுபடுறோம். ஆமா, நம்ம எத்தனையோ காரியங்களை நம்ம வெற்றி பெறணும்னு நினைக்கிறோம். அதெல்லாம் வெற்றி பெற்றோம்னா நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை. என்னது? என்ன நம்பிக்கை? ஜீவ விருட்சத்தின் கனியை நாம் புசிப்போம் அப்படின்றது தான். டிஜே சங்கல் அழகா ஒரு பாட்டு பாடுவார் தெரியுமா? அந்த ஒரு லைனை ஒரு இடத்துல 10 நிமிஷம் பாடினான். சர்ச்சை மனமாறி ஓன ஆரம்பிச்சிட்டாங்க. ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். போராட சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. காண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. காண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. போராட சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. அப்போ நம்மளும் அந்த நட்சத்திரம் மாதிரி ஆமா, சோர்ந்து போக கூடாது. சோர்ந்து போகாம வெயிட் பண்ணு. கரெக்டா தோன்றி செய்ய வேண்டிய வேலைகளை செய்து மறைஞ்சு போயிடும். அவ்வளவுதான். உப்பா கரைஞ்சு போயிடும். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது ஸ்ட்ராங்கா நிற்காது. பிரியாணியில் கிறிஸ்மஸ் அன்னைக்கு கரைஞ்சி போயிடும், காணா போயிடும். ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்கும்? எப்பேற்பட்ட பிரியாணி வித்வானோ அந்த உப்பை கரெக்டாக கொஞ்சம் போடாத விட்டுட்டாருன்னா நிலைமை என்ன ஆகும்? உப்பு பிரியாணி ஆயிடும். உப்பு இல்ல பண்டம் குப்பையிலே, உப்பு உள்ள பண்டம் தான் தொப்பையிலே. ஓவரா போட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சதுக்காது. அருமையான தேவச்சனமே, எவ்வளோ அருமையான சத்தியத்தை கேட்டீங்க. பார்க்க வெள்ளையாக ஜொலிக்கிற அந்த நட்சத்திரத்தை பார்க்கும் போதெல்லாம் ஒரு கல் உப்பு எடுத்து மேலே வச்சு பாருங்க. இந்த கல் உப்பு கையில் இருக்குது, நட்சத்திரம் மேலே இருக்குது. ரெண்டும் கரைஞ்சி போயிடுச்சு. ரெண்டும் கரைஞ்சு போயிடுச்சு. கரைஞ்சி எரிஞ்சு காட்டு முடிஞ்சிருச்சு.
அவ்வளோ என் பொண்ணே சொல்லிச்சு, முடிஞ்சிருச்சு. இனிமேல் இந்த அவ்வளோதான். அதனால வாழிய வேங்க பல்லாண்டு காலம் இந்த நிகழ்ச்சியை பார்த்தவர் வாழியவே வாழியவே பல்லாண்டு காலம் இந்த நிகழ்ச்சியை பார்த்தவர் வாழியவே கேட்டவாரும் கேட்காதவாரும் பார்த்தவாரும் பார்க்காதவர் வாழிய 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 வாழியவே. ஆ, ஓ, ஆ, ஓ. தட்டித்தலாங்கதோ தட்டித்தலாங்கதோ தட்டித்தலாங்கதோ. ஆயர் அவர்கள் வந்து ஜெபித்து முடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இவ்வளோத்தையும் பார்த்தீங்க இல்லையா? இப்போ நாங்கள் உங்களுக்காக ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறோம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார். இந்த ஒரு வசனத்தை நீங்க வெளிச்சத்தை பார்த்தா போதுமா? சாப்பாடு எப்படி, வாழ்க்கை எப்படி? ஆமா, நீங்களே பாருங்க, உங்க வீட்டில் ஒரு ரூம்ல டோட்டல் டார்க்னஸ்ல உங்களால் ஏதாவது செய்ய முடியுமா? ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு சின்ன மெழுகுவத்தி இருந்தால் தான் அப்புறம் எங்கன்னு அந்த மெழுகுவத்தியே வச்சுருப்போம். ஒரு டார்ச்சா அப்படி. அப்போ நீங்கள் டார்ச் அடிக்காம மெழுகுவத்தி ஏற்றாம ஆண்டவர் உங்களுக்கு சூரியனை கொடுத்துருக்கிறார். ஆமாம், நீதியின் சூரியன். சூரியனை காட்டிலும் பல மடங்கு அதிகம் எது? இந்த நட்சத்திரம். ஆமாம், அவர் தான் விடிவெளி நட்சத்திரம். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு விடிவெளியாய் சொன்னாங்க இல்லையா? ஆமாம். இப்போ உங்களுக்கும் இந்த ஒளி கிடைக்க இந்த 2026 எரேமியா 29:11 படி உங்களுக்காய் வைத்திருக்கிற திட்டத்தை தீமைக்கானவைகள் அல்ல, அவை சமாதானத்துக்கானவைகள் தான். என்னடா எல்லாமே தீமையா நடக்குது, எல்லாமே போயிடுச்சு, எல்லாமே எப்பத்தான் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க பாருங்க. நீடிய பொறுமையாகி ஆவிக்குரிய கனி அங்க வேலை செய்யிட்டு. ஆமா, அந்த படகுல யோக முடிஞ்சு போகிறோமே அப்படின்னு கேட்டேன். நான் ஒரு கற்பனையில் டைம் மிஷினில் போய், பேதரு அமிழ்ந்து போகிறேன்னு சொல்லாத, படுத்துன்னு தூங்குறாரு, போய் கட்டி பிடிச்சிக்கோங்க. கட்டி பிடிச்சா என்ன ஆகும்? படகு அமிழ்ந்தாலும் இயேசுவோடவே தண்ணியில் போயிடும். நடக்கிற சான்ஸா? ஏசப்பாவால் அடி சாக முடியுமா? இல்லை. அப்போ நம்மள தான் சாகடிச்சுருவாரா? இல்லை. அருமையான தேவச்சனமே, கைவிட்டது போல நான் கைவிட மாட்டேன். சரிங்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டு. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஸோ வி விஷ் யூ அ மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் 2026.